மிகவும் பாசத்தோடும் வண்ணமயமான விளையாட்டுப் பொருட்களால் நிரம்பிய ஒரு அறை. சுமார் 5 வயது குழந்தை ஒன்று மஞ்சளில் நிம்மதியாய் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த அறையில் மாயம் நிறைந்த பரப்பும் மின்னும் நட்சத்திரங்களும் மிதந்து கொண்டிருந்தன. மாயவாதி ஒருவர் வண்ணமயமான புகையோடு தோன்றினான். அவர் மென்மையான சிரிப்புடன், உயர்ந்த தொப்பி, அலங்காரமான பொட்டிகை மற்றும் மகிழ்ச்சியான முகத்துடன் இருந்தார். குழந்தை மேலே பார்த்து ஆச்சரியமும் ஆர்வமும் கொண்ட மாயவாதி தனது கையை அசைத்தார். குழந்தை மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டு கைகளை கொட்டியது. மாயத்தின் மகிழ்ச்சியால் திக்க வந்தது. மாயவாதி தனது பாக்கெட்டிலிருந்து சிறிய வண்ணமயமான பந்தை எடுத்தார். அவர் அந்த பந்தை குழந்தைக்கு காட்டினார். பிறகு தனது கையால் அதனை மறைத்து தள்ளியது. குழந்தை ஆச்சரியமடைந்து மூச்சு விட்டுக்கொண்டு பந்தை எங்கு போயிற்று என்று கண்டுபிடிக்க முயற்சித்தது. குழந்தை பேச ஆரம்பித்து, என் டெடிபியரை பேசச் செய்வீர்களா என்று கேட்டது. மாயவாதி சிரித்து தனது மாயக்குச்சியை அருகிலுள்ள டெடிபியரின் மீது அசைத்தார். டெடிபியர் மெல்ல உயிர் பெற்றது. அதன் சிறிய கரங்களை ஆட்டி மகிழ்ந்தது. அது மழலை குரலில், வணக்கம் நண்பா, விளையாடலாமா என்று சொன்னது. குழந்தை மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டு டெடிபியரை அணைத்துக் கொண்டது. மாயவாதி நிமிர்ந்து இன்னும் மென்மையாக சிரித்தார். அவர் குழந்தையை நோக்கி, நினைவில் வைத்துக்கொள் குட்டி, மாயம் எப்போதும் உன்னை சுற்றி உள்ளது. அதை நம்பினால் போதும் என்று சொன்னார். அவர் ஒரு வளைப்பில் மாயமாய் சுழன்று வண்ணமயமான நட்சத்திரங்களை தன்னோடு கொண்டு மாயமானார். உன் சுற்றியுள்ள மாயத்தை நம்பு, உன் சுற்றியுள்ள மாயத்தை நம்பு